இறைமகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரியவர்களே, பொதுக்காலம் 18ஆம் ஞாயிறு வழிபாட்டிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை என்ற இறை வார்த்தைக்கு ஏற்ப இறைவன் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டிருக்க அழைக்கிறது இன்றைய வழிபாடு. நம்முடைய அன்றாட வாழ்வில் இறைவனின் பராமரிப்பில் நாம் முழுமையான நம்பிக்கை கொண்டிருக்கவும், நம்பிக்கையினால் நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ளவும் அருள் வேண்டி இணைவோம் இத்திருப்பலியில். இத்திருப்பலியில் நம்மோடு இணைந்து திருவாளர் ஜேம்ஸ் பிரியா குடும்பத்திற்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். இன்று சனோசா 11வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். தேவ ஆசீர்வாதம் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். சுரண்டை ஜஸ்டின் வனிதா குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்தில் மரித்த அந்தோணியம்மாள் அவர்களது 13வது ஆண்டு நினைவிலே அன்னாரது ஆண்மைகளை பாட்டிக்காகவும், வின்சென்ட் ராஜ், மரிய அடைக்கலம், மார்கரித் மேரி ஆகியோருடைய ஆண்மைகளை பாட்டிக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கிறார்கள். VVA அருள்சாமி பரிமளா நினைவு திருப்பலியாக கிறிஸ்துவில் மறித்த வியாகப்பசாமி, கமலா, குட்வின் மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும், நித்திய இளைப்பாற்றிக்காகவும் ஒப்புக் கொடுக்கிறார்கள். சுரண்டை சார்ந்த கிறிஸ்டோஃபர், தொம்மை அந்தோணி, லூர்து சாமி, அன்னம்மாள், செபஸ்தியான், மேரி, ஆரோக்கியசாமி, மார்டின், அந்தோணிசாமி, ஃபிலோமினாள், சபரிமுத்தாள் இவர்களது ஆண்மைகளை பாற்றிக்காக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறார்கள். சுரண்டை பீட்டர், சௌரிமத்தாள் குடும்ப நன்மைகளுக்காக, பிரவீன், அமலா குடும்ப சமாதான ஒற்றுமை கிடைத்ததற்காக, மிக்கேல் பிரைஸ்டன் ஞானத்திலும் கல்வியிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்றும், சந்தியாவிற்கு சுகப்பிரசவம் கிடைக்க வேண்டும் என்றும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறார்கள். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, ஞாயிறு திருப்பலி இறையருளால் நிரப்பப்பட நாமும் ஜெபிப்போம். தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்திற்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே. இந்த தண்ணீரையும் உப்பையும் புனிதப்படுத்தியறள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இறைவா, உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயவனது தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உன் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வல்ல கடவுள் நம் பாவங்களிலிருந்து விடுவிப்பார். இந்த நற்கருணை கொண்டாட்டம் அவரது திருவிருந்தில் கலந்து கொள்ளும் தகுதி பெறச் செய்வதாக. Oh
மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவா, உமது பராமரிப்பின் திட்டம் ஒருபோதும் தவறுவதில்லை. அதனால் பொய்மையை எங்களிடமிருந்து அகற்றி உண்மையின் பலனால நிலை வாழ்வை நாங்கள் பெற்றுக்கொள்ளச் செய்தருளும். உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் முன்னுரை. அடிமை வீடாகிய எகிப்திலிருந்து இஸ்ரேல் மக்கள் வெளியேறிய பொழுது விழித்திருந்த கடவுள் செங்கடலை இரண்டாக பிரித்து கால் நனையாமல் வழிநடத்திய கடவுள் அம்மக்களின் அன்றாட தேவையாகிய உணவையும் வழங்குகிறார். அதுவும் வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்குள் நுழையும் வரை நாள் தவறாது வழங்குகிறார். அத்தகைய உண்ணாத நிகழ்வை எடுத்துச் சொல்லும் முதல் வாசகத்தை கேட்போம். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறைத்திருவசனங்கள் 2 முதல் 4 வரை மற்றும் 12 முதல் 15 வரை. அந்நாட்களில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் சீன் பாலை நிலத்தில் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக முறுமுறுத்தனர். இஸ்ரேல் மக்கள் அவர்களை நோக்கி, இறையாட்சி பத்திரத்தின் அருகில் அமர்ந்து அப்பம் உண்டு நிறைவடைந்து எகிப்து நாட்டிலே ஆண்டவர் கையால் நாங்கள் இறந்திருந்தால் எத்துணை நலமாயிருந்திருக்கும். ஆனால் இந்த சபையினர் அனைவரும் பசியால் மண்டு போகவே இப்பாலை நிலத்திற்குள் நீங்கள் எங்களை கூட்டு கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்றார். அப்பொழுது ஆண்டவர் மோசேயை நோக்கி, இதோ பார், நான் உங்களுக்காக வானத்திலிருந்து அப்பத்தை பொழியப் போகிறேன். மக்கள் வெளியே போய் தேவையானதை அன்றென்று சேகரித்து கொள்ள வேண்டும். என் கட்டளைப்படி நடப்பார்களா இல்லையா என்பதை நான் இவ்வாறு சோதித்தறியப் போகிறேன். இஸ்ரேல் மக்களின் முறையீடுகளை நான் கேட்டுள்ளேன். நீ அவர்களிடம், மாலையில் நீங்கள் இறையாட்சி உண்ணலாம், காலையில் அப்பம் உண்டு நிறைவடையலாம். நானோ உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என்பதை இதனால் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்றார். சொல் என்றார். மாலையில் கடைகள் பறந்து வந்து கூடாரங்களை மூடிக்கொண்டனர். காலையில் பனிப்படலம் கூடாரத்தை சுற்றி படிந்திருந்தது. பனிப்படலம் மறைந்தபோது பாலை நிலப்பரப்பின் மேல் மென்மையான தட்டையான மெல்லிய உறைபனி போன்ற சிறிய பொருள் காணப்பட்டது. இஸ்ரேல் மக்கள் அதை பார்த்துவிட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி மன்னா என்றனர். ஏனெனில் அது என்ன என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, ஆண்டவர் உங்களுக்கு உணவாக தந்த அப்பம் இதுவே என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இரண்டாம் வாசகம் முன்னுரை. திருமுழுக்கும் என்னும் அருளடையாளத்தின் வழியாக பாவத்திற்கு இறக்கும் நாம் கிறிஸ்துவோடு புதிய வாழ்விற்கு உயிர்த்தெழுகிறோம். எனவே நாம் பழைய பாவ நிலைகளை கடந்து புனித வாழ்வு வாழ வேண்டும் என தொடர்ந்து தன்னுடைய மக்களுக்கு அறிவிக்கும் பவுல், நமக்கும் கிறிஸ்துவை அறியாத மக்களுக்கும் வேறுபாடு உண்டு, அது நம்முடைய புனித வாழ்வில் தெரிய வேண்டும் என எடுத்திருப்பதை வாசிக்க கேட்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை திருவசனங்கள் 17 மேலும் 20 முதல் 24. சகோதர சகோதரிகளே, நான் ஆண்டவர் பெயரால் வற்புறுத்தி சொல்வது இதுவே: பிற இனத்தவர் வாழ்வது போல இனி நீங்கள் வாழக்கூடாது. அவர்கள் தங்கள் வீணான எண்ணங்களுக்கேற்ப வாழ்கிறார்கள். ஆனால் நீங்கள் கிறிஸ்துவை பற்றி கற்றறிந்தது இதுவல்ல. உண்மையில் நீங்கள் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டதும் கற்றறிந்ததும் அவரிடம் உள்ள உண்மைக்கேற்பவே இருந்தது. எனவே உங்களுடைய முந்தின நடத்தையை மாற்றி தீய நாட்டங்களால் ஏமாந்து அழிவுறும் பழைய மனிதக்குரிய இயல்பை களைந்து விடுங்கள். உங்கள் மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட வேண்டும். கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதர்க்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள். அவ்வியல்பு உண்மையான நீதியிலும் தூய்மையிலும் வெளிப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Hallelujah.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். தூய யோவான் எழுதிய தூய நற்செய்தி 6வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் 24 முதல் 35 முடிய. அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடரும் திபேரியாவில் இல்லை என்பதை கண்ட மக்கள் கூட்டமாய் படகுகளில் ஏறி இயேசுவை தேடி கப்பர்நகமுக்கு சென்றார்கள். அங்கு கடற்கரையில் அவர்கள் அவரை கண்டு, ரபி, எப்போது இங்கு வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நீங்கள் அருமடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால் தான் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலை வாழ்வு தரும் அழியாத உணவுக்காக உழையுங்கள். அவ்வுணவு மாடன் மகன் உங்களுக்கு கொடுப்பார். ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கே தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கேற்ற செயல் என்றார். அவர்கள், நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அருமடையாளம் காட்டுகிறீர்? அதற்காக என்ன அரும் செயல் செய்கிறீர்? எங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டனரே என்றார்கள். அவர்கள் உண்பதற்கு வானத்திலிருந்து உணவு அருளினார் என்று மறைநூலிலும் எழுதப்பட்டுள்ளதல்லவா என்றார்கள். இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், வானத்திலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல, வானத்திலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருளுபவர் என் தந்தையே. கடவுள் தரும் உணவு வானத்திலிருந்து இறங்கி வந்து உலகத்திற்கு வாழ்வளிக்கிறது என்றார். அவர்கள், ஐயா, இவ்வுணவை எப்போதும் எங்களுக்கு தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. வாழ்வு தரும் உணவு நானே. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் முதல் வாசகத்தில் தந்தையாகிய கடவுளும் உணவு பற்றிய ஒரு புரிதலை நமக்கு தருகிறார்கள். உணவு, உடை, இருப்பிடம், இந்த மூன்றும் மனித வாழ்வினுடைய அடிப்படை தேவைகள் என்று இன்றைக்கும் விஞ்ஞானமும் ஒத்துக்கொள்ளுகிறது, சமூகவியலாரும் சொல்லுகிறார்கள். இதிலே மூன்றில் எது முக்கியமானது, உயிர் வாழ்வதற்கு எது அடிப்படையானது என்று பார்த்தால் உணவு என்றுதான் நாம் புரிந்து கொள்ளுகிறோம். ஏனெனில் உடை என்பது இந்த சமூகம் சார்ந்ததாக. எனவே சமூகத்தை விட்டு ஒரு மனிதன் தனி மனிதனாய் ஒதுங்குகிறான் என்றால் ஒருவேளை உடை இல்லாமல் கூட அவனால் மாண்போடு, மதிப்போடு, அன்போடு, பாசத்தோடு தன்னோடு இணைந்து வாழ முடியும். இருப்பிடம் என்பது இந்த உடலை பாதுகாப்பதற்கான. அப்படி என்றால் மாட்சியை விட்டு ஒதுங்கினாலும் பாதுகாப்பை விட்டு ஒரு மனிதன் ஒதுங்க முடியுமா என்றால், உடல் இருந்தால் தானே பாதுகாப்பு, உயிர் இருந்தால் தானே அதற்கு இந்த உறைவிடம் என்கின்ற பாதுகாப்பு. ஆகவே அதிலும் முக்கியமானதாய் இந்த உணவு தான் சொல்லப்படுகிறது. உணவு இல்லை என்று சொன்னால், சாப்பிடாமல் கிடந்தால் மனிதன் மிக விரைவில் இறந்து போக முடியும். ஆகவே உணவு என்பது மிக முக்கியமான ஒன்றென்றால், வாழ்வு தரும் உணவு என்கின்ற ஒரு புதிய நோக்கை, புதிய கண்ணோட்டத்தை ஆண்டவராகிய இயேசு நமக்கு தருகிறார். ஏனெனில் உணவு என்று சொன்னவுடன் இந்த உடலுக்கானது என்று நாம் நினைக்கிறோம். சரி, இந்த உடலுக்கு உணவு கொடுத்து கொண்டே இருப்போம். எப்போதெல்லாம் பசிக்கிறதோ அப்போதெல்லாம் ஆரோக்கியமான சத்தான உணவு கொடுக்கிறோம். அப்படி கொடுத்தாலும் 100 ஆண்டுகள், 150 ஆண்டுகள், ஏன் ஒரு 200 ஆண்டு எடுத்துக்கொள்ளுங்கள், அதற்கு பிறகு இந்த உடல் அழியத்தானே வேண்டும். அப்படி என்றால்
எவ்வளவு உண்டாலும் ஒரு நாள் அழிந்துதான் போகும் என்றால் அழியாத வாழ்வு தருகின்ற உணவு என்று ஆண்டவர் ஒன்றை பேசுகிறாரே, அதனுடைய அர்த்தத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சாதாரண உணவல்ல, வாழ்வு தருகின்ற, அதுவும் அழியாத வாழ்வை தருகின்ற. எந்த உயிரினம் அழியாமல் இருக்கிறது, எந்த உயிர் அழியாமல் இருக்கிறது என்று யோசித்து பாருங்கள். இந்த உடல் வடிவம் எடுத்த எல்லாம் ஒரு நாள் உடல் வடிவத்தை விட்டுத்தான் ஆக வேண்டும். அப்படி என்றால் அழியாமைக்காக மனிதர்கள் சிந்தித்து சிந்தித்து ஏதாவது ஒரு சாதனை செய்கிறார்கள். சிலர் ஓவியம் வரைகிறார்கள், சிலர் ஒரு சமூகத்தை கட்டி எழுப்புகிறார்கள், சிலர் புத்தகம் எழுதி தன்னுடைய சிந்தனையை அதில் விட்டு போகிறார்கள். அவர்கள் இறந்து போனாலும் அவருடைய சித்தாந்தங்கள் இறந்து போவதில்லை. இதோ காரல் மார்க்ஸ் அவர் எழுதிய பொருளாதார கோட்பாடுகளின் அடிப்படையில் தான் இன்றைக்கும் கூட 8 மணி நேர வேலை, 8 மணி நேர ஓய்வு, இதோ இவ்வளவு சம்பளம் அல்லது முதலாளித்துவம் என்பதை மையமாக கொண்டு எழுதப்பட்ட சித்தாந்தங்களின் அடிப்படையில் அதை நம்புகின்ற நாடுகள். இதோ இயேசு கிறிஸ்து நமக்கு போதித்ததெல்லாம் இறை வாக்காக எழுதப்பட்டிருக்கிறதே இந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில். பிரியமானவர்களே, இதெல்லாம் நிலையாமையை மனிதன் தேடுகிற பொழுது, கல்லில் தன் உருவத்தை வடித்து வைத்தால் என்ன, அல்லது எப்படியோ இப்படி ஒரு உருவம், இப்படி ஒரு தன்மை இருந்ததென்று இது அழிந்துவிடும் என்று தெரிகிற பொழுது அழியாமையை இந்த உலக பொருட்களில், இந்த உலக வார்த்தைகளில் நிலைத்தால் என்ன என்று மனிதன் சிந்திக்கிறான். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் ஆழமான ஒரு செய்தியை நமக்கு சொல்லித் தருகிறார். அழியாத தன்மை என்பது இந்த வெளிப்புற அடையாளங்களில் அல்ல, மாறாக நம்முடைய உயிர் என்பது இறைவனிடமிருந்து வந்ததால் நமக்குள் என்னெல்லாம் இருக்கிறது என்று தேடி பார்த்து இதில் அழியவே அழியாது என்று சொல்லப்படுகிற அதோடு நாம் பொருந்தி விட்டோம் என்றால், நம்மை இணைத்து விட்டோம் என்று சொன்னால், ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, நாம் அழியாமையை பெற்றுக்கொள்வோம். அப்போ நமக்குள்ள எது அழியாமல் இருக்கிறது? இந்த உடல் அழிந்துவிடும், எல்லோரும் பார்க்கிறோம். இந்த சிந்தனை, இந்த உணர்வு, இது இரண்டாவது கட்டமாக பார்க்கப்படுகிறது. மூன்றாவது கட்டமாக இதற்குள் இருக்கிற ஆன்மா என்று சொல்லப்படுகிற மதிப்பீடுகள், விழுமியங்கள், வாழ்வின் உயர்ந்த தன்மைகள் கொடுக்கப்படுகிறது. எனவே மனிதன் என்பவன் அன்பை, அமைதியை, தூய்மையை, நேர்மையை அடிப்படையாக கொண்டு தன்னுடைய சொல்லாலும், தன்னுடைய செயலாலும், தன்னுடைய எண்ணங்களாலும், தன்னுடைய உணர்வுகளாலும் வாழுகின்ற மனிதனாக இருக்கிறான். ஆனால் என்ன ஆச்சரியம், மனிதர்களாகிய நமக்கு இந்த உடம்பு பற்றிய கவலை, அல்லது இந்த உடல் சார்ந்த, இந்த உலகு சார்ந்த இந்த கவலை, இந்த எண்ணங்களே வாழ்நாள் முழுக்க நம்மை வாழ விடாமல் தடுத்து விடுகிறது. கடைசியாக அது அழிவின் தன்மையில் போய் முடிகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவேதான் இதோ அழியாத வாழ்வு தரும் உணவுக்காக உழையுங்கள், அழிகின்ற உணவுக்காக, அழிந்து போகின்ற வாழ்க்கைக்காக, மறைந்து போகின்ற இந்த தன்மைகளுக்காக ரொம்ப கஷ்டப்படாதங்க. ஏன்னா வானத்து பறவையை பார், அது உழைப்பதும் இல்லை, நூற்பதும் இல்லை. அப்படிப்பட்ட விதைக்காத, அறுத்து வைக்காத வானத்து பறவைக்கு உணவு கொடுக்கிற கடவுள், புத்தி உடைய, சிந்தனையுடைய மனிதன் உன்னை விட்டு விடுவாரா? அதற்காக ஏன் கவலைப்படுகிறீர்கள்? இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படும் ஒரு காட்டு புல்லை கடவுள் உடுத்துகிறார் என்று சொன்னால் உன்னை உடுத்த மாட்டாரா? உன்னை மானத்தோடு, ஆசீர்வாதத்தோடு வாழ்வதற்கு வழி சொல்ல மாட்டாரா? அதை பற்றி ஏன் கவலைப்படுகிறாய்? எனவே அழிந்து போவதற்காய் உழைக்காதே, அழிந்து போவதற்காய் கவலைப்படாதே. மாறாக அழியாத, நிலைத்து நிற்கின்ற, வாழ்வு தருகின்ற உணவிற்காய், வாழ்வு தருகின்ற வார்த்தைக்காய், வாழ்வு தருகின்ற செயல்களுக்காய், நிலைத்து நிற்கின்ற காரியங்களுக்காய் நீ கவலைப்படு. பிரியமானவர்களே, இதற்கு எடுத்துக்காட்டு தான் முதல் வாசகம். முதல் வாசகம் என்பது ரொம்ப அழகான வாசகம். குறிப்பாக அது ஒரு ஓமையாக கூட எடுத்துக்கொள்ளுங்கள்னா. எப்படி ஓமை என்றால், மனித வாழ்க்கை என்பது ஒரு விடுதலையின் பயணம். என்ன விடுதலையின் பயணம்? இருளிலிருந்து ஒளிக்கு போகின்ற விடுதலையின் பயணம், அழிவிலிருந்து அழியாமையை நோக்கி நகர்கின்ற விடுதலையின் பயணம், பொய்மையிலிருந்து உண்மையை நோக்கி போகின்ற ஒரு விடுதலையின் பயணம். அப்ப அழிவிலிருந்து அழியாமைக்கும், இருளிலிருந்து உண்மைக்கும், இதோ பொய்மையிலிருந்து வாழ்வு தருகின்ற வெளிச்சத்திற்கும் போக வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? முதல் காரியம் நமக்கு என்ன தெரியணும்னா, நீங்கள் எல்லாம்
எதோடு கிளச்சாய் இருக்கிறீங்க? எதோடு பசை போட்டு உங்களுடைய எண்ணங்களையும் செயல்களையும் உங்களுடைய வாழ்க்கையையும் 24 மணி நேரம் 7 நாட்கள் 365 நாட்கள் என்று எல்லாவற்றையும் எதோடு ஒட்டி போட்டு இருக்கிறீர்கள்? முதல் வாசகம் தப்புலாம் கிடையாது. ஆனால் இஸ்ராயல் மக்கள் சொன்னதில் எது தெரியுமா கடவுளுக்கு ரொம்ப கோபம்? அவங்க சொல்கிறாங்க, வாரியா எகிப்தில் நாங்கள் எப்படி இருந்தோம் தெரியுமா? எகிப்தில் எப்படி இருந்தீங்க? அடிமைகளாக இருந்தீங்க. எகிப்தில் உனக்கு உரிமை கிடையாது. எகிப்தில் உனக்குன்னு வாழ்க்கை கிடையாது. உனக்குன்னு சுதந்திரம் கிடையாது. பேச்சு சுதந்திரம், எழுத்து சுதந்திரம், வாழும் சுதந்திரம், அல்லது நீ உன் விருப்பப்படி உன் வாழ்வை மேன்மையோடு அமைத்துக் கொள்ளுகிற எந்த அதிகாரமும் உனக்கு இல்லை. நீ எகிப்தியர்களுக்கு அடிமையாய் இருந்தாய். இது ஒரு பார்வை. யாரு? மோயிசன் சொல்றார், கடவுள் சொல்றாரு. அழுதாய். உனக்கு ஒரு பொருளை உற்பத்தி செய்வதற்கு அடிப்படை கூட தரப்படவில்லை. இது இவ்வளவும் இருக்குது. ஆனால் இந்த மக்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க? எகிப்தில் நாங்கள் இறைச்சிப்பானைக்கு அருகில் உட்கார்ந்து கொண்டிருப்போம், அப்பங்களை வயிறார உண்டு செத்து போயிடுவோம். இவ்வளோதான். அந்த என்ன இறைச்சிப்பானைக்கு அருகில் இருக்கிறது அப்படின்னா, பிரியமானவர்களே, அதாவது அவர்கள் அடிமைகள். வாரத்தில் ஒரு நாள் தான் சாப்பாடு போடுவாங்க, கறி சாப்பாடு. மற்ற நாள் எல்லாம் அடிமைகளுக்குரிய உணவு. அப்போ இவன் நினச்சிக்கிட்டே இருப்பான், எப்பண்டா ஞாயிற்றுக்கிழமை வரும், 6 நாளும் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை வந்ததுன்னா நல்லா இன்றைக்கி மட்டன் பிரியாணி சாப்பிடலாம், சிக்கன் பிரியாணி சாப்பிடலாம், வீட்டில் வாரத்தில் ஒரு நாள் தான் இன்றைக்கி கறி எடுப்பாங்க, நான்வெஜ் சாப்பிடலாம். நாக்கு வெள்ளிக்கிழமையே எச்சு ஊற ஆரம்பிச்சிடும், வீட்டில் பேச ஆரம்பிச்சிடும், ஞாயிற்றுக்கிழமை எப்போ வரும், ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9 மணி வரைக்கும் தூங்கலாம், ஏன்னா அன்றைக்கி வேலைக்கு போக வேண்டாம், பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டாம். ஞாயிற்றுக்கிழமை வந்துடுதுன்னா அப்பா கொஞ்சம் நேரம் சினிமா பார்க்கலாம், செல்ஃபோனில் விளையாடலாம், டிவி பார்க்கலாம், நாக்கில் எச்சு ஊறிக்கிட்டே இருக்கும். இது இன்னைக்கு இல்லை, 5000 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்ராயல் மக்கள் எகிப்தில் அடிமையாக இருக்கும்போது என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த வாரத்தில் ஒரு நாள் வரும்ல, அப்போ இறைச்சி பானைக்கு பக்கத்துலேயே நாங்கள் உட்கார்ந்துருப்போம், இறைச்சி எப்பண்டா கொதிக்கும்னு பார்ப்போம், கறித்துண்டு வெந்த உடனே போடு போடு சூடா போடு அப்படின்னு சுட சுட எடுத்து சாப்பிடுவோம் பாரு. அந்த சந்தோஷம் வாழ்க்கையில் வருமா? அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதம் வாழ்க்கையில் இந்த பாலைவனத்தில், இதோ இந்த பாலும் தேனும் பொழியும் கானான் தேசம்னு கூட்டு வந்திய இந்த இடத்துல நான் போர் செய்ய வேண்டியது இருக்கு, உழவு செய்ய வேண்டியது இருக்கு, நான் துன்பப்பட்டு துயரப்பட்டு என் வாழ்க்கைக்கானதெல்லாம் தேடி கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு. ஆனால் அங்கே எங்களுக்கு அப்படி கிடையாது. அங்கே பொங்கி போடுவான் பாரு, அப்படி இருக்கும். பிரியமானவர்களே, நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கையை வாழ்கிறோம்னு. நாம் அடிமைகள், ஒத்துக்கொள்ள வேண்டும். பலவற்றிற்கு அடிமைகளாக இருக்கிறோம், புரிந்து கொள்ள வேண்டும். உடல் சார்ந்தது, இந்த பொருள் சார்ந்தது, அதிகாரம் சார்ந்தது, அல்லது புகழ் பணம் சார்ந்தது என்பது மட்டுமல்ல, உறவுகள் சார்ந்தது, இன்பம் சார்ந்தது, சுகம் சார்ந்தது என்று நம்மை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டே இருப்பது நிறைய இருக்கிறது. ஒரு அம்மா வந்துச்சு, சாமி இந்த நகையை மந்திரிச்சு கொடுங்க சாமி அப்படின்னு. நல்ல நகை. உடனே நான் ஜோம் பண்ணி மந்திரிச்சு இருந்தாங்க அப்படின்னு தீர்த்தம் தெளித்தேன். உடனே நல்லா மந்திரிங்க சாமி. எனக்கு நல்லா மந்திரிக்கிறதுனா சில ஆட்கள் வரும், எல்லாம் செஞ்ச பிறகு திரும்பவும் வந்து என்ன செய்யும், இன்னொரு தடவை ஜோம் பண்ணுங்களேன், சரி போ அப்படின்னு சொல்லி திரும்ப ஒரு 5 நிமிஷம் நல்லா ஜோம் பண்ணி, ஆண்டவரே இந்த நகையை ஆசீர்வதிங்க, இந்த குழந்தை வாழ்க்கை அது போல் உயர்த்துங்க, அப்படி இப்படின்னு என்னென்ன இருக்கோ எல்லாம் சொல்லி நல்லா உயரட்டும். ஜோம் பண்ணி முடிச்சோடனே, ஃபாதர் உங்கள் கையில் வாங்கி மந்திரிங்க ஃபாதர். சரிப்போ இப்போ வந்து பிரச்சனை நகையில் இல்லை, மந்திரிக்கிறதுல இல்லை. அந்த அம்மாவுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அவ்வளவு தாகத்தோடு இருக்குது. உடனே வாங்கிட்டு நான் கேட்டேன், நகை நல்லா இருக்கு, என்னம்மா எங்கே வாங்குறீங்க, என்ன விவரம் அப்படின்னு ஒரு கதையை கேட்டது தான். 20 நிமிஷம் ஏறக்குறைய இருக்கும். அந்த அம்மா பேசியிருக்கு. ஃபாதர் இந்த நகை வாங்குறதுக்கு 8 வருஷம் கஷ்டப்பட்டு பாடுபட்டேன் ஃபாதர். அதாவது கேட்டிங்கன்னா, ஒரு இடத்துக்கு போனோமா, இப்படி ஒரு காரியம் ஆயிடுச்சா, நான் ஒரு கவரிங் போட்டிருந்தேன்னா, அப்போ ஒரு அம்மா ஒரு நல்ல நகை போட்டிருந்ததா, என்னென்னு கேட்டானா என்னை அவ்வளவு கேவலப்படுத்திடுது, அசிங்கப்படுத்திட்டாங்க. அப்போ மனசுக்குள்ள ஒரு வைராக்கியம் விழுந்தது, இதே போல் ஒரு நகையை நானும் எடுத்தே தீரணும்னு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து என் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டால் காசு தர மாட்டேன்ட்டாரு. எங்கள் வீட்டில் கொஞ்சம் கஷ்டம், நான் கொஞ்சம் கொஞ்சமாக பட்டினி கிடந்து சேர்த்து, ட்ரெஸ் எடுக்கிறதுலேருந்து சேர்த்து, பிள்ளைங்களுக்கு செலவழிக்கிறதுலேருந்து சேர்த்து வச்சு இப்போ தான் ஃபாதர் வாங்கிக்கிட்டு கோயிலுக்கு கொண்டு வந்தேன். இந்த நகையை பார்த்தீங்கன்னான்னு அந்த அம்மா மூச்சு விடாமல் முகத்தில் அப்படியே பிரகாசமாக பல்ப் எரியும்னு சொல்லுவாங்களா, ஒரு 1000-10,000 வாட்ஸ் பல்ப் எரிஞ்சா இப்படி இருக்கும், அப்படி தகன்னு சொல்லி முடிச்சிச்சு. 8 வருஷம். அந்த அம்மா சொன்ன வார்த்தை தான், நான் சொல்லலை. நாயா பாடுபட்டேன் சாமி. நாயா தானே வாழ்கிறோம், எதையோ முன்னாடி எலும்பு துண்டா உட்கார்ந்துருக்கு,
நம்ம வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அந்த அம்மா சொன்ன அந்த வார்த்தை என் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. நாயா ஓடினேன், நாயா உழைச்சேன், கடைசியில் கிடைச்சிச்சு, இல்லைன்னு நம்ம சொல்லலை. ஆனால் முடிஞ்சிச்சா? இதோட எல்லாம் நிறைவேறிடுச்சா? இது வாழ்வு தருகின்றதற்காக, நிலைத்த வாழ்வு தருவதற்காக, நிலைத்து வாழ்வு தரும் ஒன்றை பெற்றுக்கொள்வதற்காக இந்த அம்மா இந்த 8 வருஷமும் ஓடு 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 ஓடுன்னு ஓடி உழைச்சிச்சா? ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் இப்படி ஏதோ ஒன்று நம்மளை நாயா ஓட வச்சு, மாடா உழைக்க வச்சு, பேயா அலைய வைக்குதா இல்லையா? அலையிறமா இல்லையா? இதைத்தான் அவன் சொன்னான். இறைச்சி பானை எப்போ வரும், எப்போ பொங்கும், எப்போ நடக்கும்? நம்ம பிள்ளைங்களை செய்ய முடியும். ஏலே, மே மாதம் உன்னை கொடைக்கானல் கூட்டு போயிடுவேன், இந்த ஒரு வருஷம் நீ எதுவும் கேட்கக்கூடாது. சரிம்மா சரிம்மா, எதுவும் சொல்லக்கூடாது. சரிம்மா சரிம்மா, இப்படி எதையாவது முன்னாடி போட்டு போட்டு இவங்களை நம்ம அடிமையாக வச்சிருக்கல. அது வாட்டுக்கு சத்தம் போடாமல் நம்ம சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் குட்டியாக வாலாட்டிக்கிட்டு பின்னாடியே வரல. இது எல்லோருக்கும் பொதுவானது. 2 எடுத்துக்காட்டு போதும். அன்பு குழந்தைகளை, எனவே ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படி அழிந்து போகின்றவற்றை எல்லாம் தாண்டி நீ அழியாத தன்மையை நோக்கி நகர வேண்டும் என்று சொன்னால் அழியாதது ஒன்றே ஒன்றுதான். அந்த ஆன்மா உயிரோடு வாழ வேண்டும் என்றால் ஆண்டவர் இந்த யோவான் நற்செய்தி 6வது அதிகாரத்திலே நமக்கு அழகாக சொல்லுகிறார். 6வது அதிகாரம் 51வது வசனத்தில் சொல்வது, விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. 54வது வசனம் தொடர்ந்து ஆண்டவர் சொல்லுகிறார், எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவன். ஆகவே இயேசு உங்களுக்குள் வரவில்லை என்றால் நிலைத்த வாழ்வு வராது. நிலைத்த வாழ்வு, அழியாத வாழ்வு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இயேசு எனக்குள் வர வேண்டும். எப்படி ஒரு திராட்சை செடியோடு அந்த கொடி டச்சிலே இருக்குதோ, அந்த கொடி வாழ்வதற்கு திராட்சை செடியில் இருந்து, அதனுடைய வேரில் இருந்து இதோ தண்ணீரும் ரசமும் உள்ளே போகிறதோ, அதுபோல இயேசு எனக்குள் வந்துவிட வேண்டும். எனவே திருப்பலி என்பது சாதாரண விஷயம் அல்ல. அதைத்தான் இன்றைக்கு குருக்கள் தினம் என்று கொண்டாடுகிறோம். ஜார் மணிய வியானியினுடைய திருவிழா. அன்னை தெரசால் சொல்றாங்க, நான் ஒரு வானதூதரையும் ஒரு குருவானவரையும் பார்த்தால் முதலில் குருவானவரை வணங்குவேன். காரணம் என்ன? குருவானவர் ஒவ்வொரு நாளும் இயேசுவை உட்கொள்வதற்கு எனக்கு உதவி செய்கிறார். வானதூதர் என்னை பாதுகாக்கிறார். வானதூதர் எனக்கு உதவியாக இருக்கிறார், வழி நடத்துகிறார். கடவுள் எனக்கு கொடுத்த தூதர் ஆற்றல் தருகிறார், வல்லமை தருகிறார். ஆனால் அழியாத உணவை குருவானவர் தருகிறார். இன்றைக்கு ஜான் மரிய வியானியுடைய விழா சரியான நாளில் வந்திருக்கிறது. அன்பு குழந்தைகளே, இந்த நற்கருணை, இந்த இயேசுவின் உடலை உண்ணுதல் என்பது குறித்து ஆழமான ஒரு விசுவாசம், ஆழமான ஒரு பார்வை, அதோடு கூடிய ஆழமான ஒரு அட்டாச்மெண்ட் நமக்கு இருக்க வேண்டும். இரண்டாவது, இதே யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் தான் வரிசையாய் சொல்லுகிறது. 40வது வசனம், மானுட மகனை கண்டு அவரில் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிறை வாழ்வு பெற வேண்டும் என்பதே கடவுளின் திருவுளம். இயேசுவை நம்ப வேண்டும், அவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். இயேசு என்கின்ற ஒரு ஜீவன், இயேசு என்கின்ற ஒரு உயிர். அதைத்தான் நற்செய்தி வாசகத்தில் திரும்ப திரும்ப இயேசு சொல்றாருங்க. பார், நான் சொல்ற தத்துவம் உனக்கு புரியலையா, நீ விட்டுரு. நான் பேசுற வார்த்தை உனக்கு புரியலையா, நீ விட்டுரு. ஆனா குறைஞ்சபட்சம் நீ என்ன செய்ய, என்னைய பாரு. நான் என்ன செய்கிறேனோ அதை பாரு. நான் என்ன செய்கிறேன்? காலையில் எழுந்து ஜெபிக்க போனார், இரவு முழுவதும் ஜெபித்தார், தந்தை கடவுளோடு இணைந்தே இருந்தார். ஒரு அப்பத்தை எடுத்தார், கொடுப்பதற்கு முன்னால் நன்றி கூறி. இல்லை, லாசர் கல்லறையில் இருந்தான். ஆண்டவரே, செத்துப்போன லாசரை தயவு செய்து வெளியே கொண்டு வாரும். இதோ நீர் என் வேண்டுதலை கேட்பதற்காய் உமக்கு நன்றி கூறுகிறேன். தந்தை கடவுள் சொல்லுகிறார், நான் தந்தை, இயேசு சொல்வது, நான் தந்தை கடவுள் மீது நம்பிக்கை கொண்டிருப்பது போல என்னில் நம்பிக்கை கொண்டிருப்பவன் என்னால் வாழ்வான். தந்தை கடவுள் இயேசுவுக்குள் நிறைந்து நிற்கிறார். எனவே இயேசுவை நம்பி, இயேசு என்கின்ற பெயர் விண்ணவர் மன்னவர் எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பெயரே மீட்பிற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பெயர். எனவே இயேசு இயேசுன்னு சொல்லும்போது அது வெறும் வார்த்தை அல்ல, அது ஒரு வடிவம், அது ஒரு வாழ்க்கை முறை, அது ஒரு சிலுவையின் பயணம், அது ஒரு கல்வாரி பலி. இயேசு என்கிறவர் சிலுவையில் அறைந்தவனை கூட மன்னிக்கின்ற ஆற்றலும் அதிகாரமும் படைத்தவர். உங்கள் மனம் இயேசுவை உள்வாங்க அவரை நம்ப அவரது வழிகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ளும். உங்களை யாரும் அசிங்கப்படுத்த முடியாது, அவமானப்படுத்த முடியாது, உங்களை யாரும் கேவலப்படுத்த முடியாது, உங்களை யாரும் ஏமாற்ற முடியாது.
ஆதாம் ஏவாள் அப்படித்தானே ஏமாந்து போனாங்க. சாத்தான் ஏமாத்துனதுனால தானே அழிந்து போனாங்க. உங்களை எதுவும் செய்ய முடியாது. ஏனெனில் நீங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிற ஒரே ஒரு உயிர், ஒரே ஒரு பெயர், இயேசு என்கின்ற பெயர். பிரியமானவர்களை, மூன்றாவது அழகாக அவர் சொல்லுகிறார். இதோ 6வது அதிகாரத்தில் தான் 63வது வசனம். நான் கூறிய வார்த்தை வாழ்வு தரும். நான் கூறிய வார்த்தை வாழ்வு தரும். எதனால் வாழ்வு தரும்? அந்த வார்த்தையில் தூய ஆவி இருப்பதால் உங்களுக்கு வாழ்வு தரும். எனவே தான் இந்த நற்செய்தியை தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சீடர்கள் இயேசுவை விட்டு போயிடுவாங்க. போன உடனே பேதுருவிடம் எல்லாத்தையும் இயேசுநாதர் சொல்லுவார், நீங்களும் போகிறீங்களா? வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன, நாங்கள் எங்கே போவோம்? வார்த்தை வாழ்வு தரும். யாருவின் வார்த்தை? இயேசுவின் வார்த்தை. ஏன் இயேசுவின் வார்த்தை வாழ்வு தரும்? இயேசுவின் வார்த்தையில் தூய ஆவி நிறைந்திருந்தார். தூய ஆவி உள்ள வார்த்தை இயேசுவிடமிருந்து வந்ததால். எசேக்கியேல் புத்தகம் வாசித்தீங்கன்னா ஆண்டவர் சொல்வார், இதோ நான் எழுதிய ஏட்டுச்சுருளை சாப்பிடு. நான் சாப்பிட்டேன், என் வாயில் அது தேனை போல் தித்தித்தது. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று வீட்டில் விவிலியம் இருக்கிறது, எடுத்து எடுத்து வாசியுங்கள், சுவைத்து பாருங்கள். திருப்பாடல்களை தினமும் வாசியுங்கள், ஜெபியுங்கள், இறை வார்த்தையை வாசியுங்கள், காட்டு வழியில் நடங்கள். பிரியமானவர்களே, நாம் அழிந்து போக மாட்டோம். வார்த்தை, இயேசுவின் உடல், அவர் மீது கொண்ட நம்பிக்கை, இந்த மூன்றையும் மீண்டும் ஒரு முறை ஆய்வு செய்வோம். ஆண்டவராகிய கடவுள் அழியாத நிலையில் நம்மை என்றென்றும் வாழ வைப்பாராக. ஆமென். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவோம். நம்முடைய மன்றாட்டுகளை சொல்லி ஜெபிப்போம். அன்பு இறைவா, எம் அன்னையாம் திரு அவைக்காகவும் எம் திரு அவையின் தலைவர்களுக்காகவும் மன்றாடுகிறோம். கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கேற்ற செயல் என்ற இறைவார்த்தைக்கேற்ப எம் திரு அவை தலைவர்கள் தங்களை இறைப்பணிக்கென அழைத்துள்ள இயேசுவின் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டிருக்கவும் மக்களையும் நம்பிக்கை வாழ்வில் வளர்த்தெடுக்கவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இறைவா, பங்கு தந்தையர்களின் பாதுகாவலராகிய புனித ஜான் மரிய வியானியின் விழாவினை கொண்டாடும் இந்நாளில் எம் பங்கு தந்தையர்களுக்காகவும் பங்கிலில் பணி செய்யும் அனைத்து தந்தையர்களுக்காகவும் மன்றாடுகிறோம். அனைத்து பங்கு குருக்களும் நல்ல உடல்நல சுகத்தை தந்தருளும். மேலும் அவர்களின் பணிவாழ்வில் எதிர்த்து கொள்ளும் சவால்கள் அனைத்திலும் உடனிருந்து பாதுகாத்தருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
அன்பு இறைவா, எம் இந்திய நாட்டிற்காக மன்றாடுகிறோம். எம் நாட்டு தலைவர்கள் சுயநலம் கடந்து மக்கள் நலனை மனதில் கொண்டு செயல்படவும், இந்திய மக்களும் சமயம், மொழி, இனம் போன்ற வேறுபாடுகளை களைந்து ஒற்றுமையோடு இருக்கவும், நாடு முழுவதும் ஒருங்கிணைந்த வளர்ச்சி காணவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இறைவா, எம் பங்கு திரு அவை மன்றாடுகின்றோம். எம் பங்கு சமூகத்தில் உள்ள நாங்கள் அனைவரும் அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலைவாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள் என்று இறைவார்த்தைக்கேற்ப அழியாத உணவாகிய நற்கருணையின் மீது ஆழமான பற்றும் நம்பிக்கை கொண்டிருக்கவும், நற்கருணை சமூகமாக வளர அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு இறைவா, நண்பர்கள் தினமாகிய இன்று மக்கள் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். அன்பே உங்கள் வாழ்வுக்கு அடித்தளமும் ஆணிவேருமாக இருப்பதாக என்ற புனித பவுலின் வார்த்தைக்கேற்ப மக்கள் அனைவரும் பகைமைகளை கடந்து நட்புணர்வோடு இருக்கவும், நாங்கள் அனைவரும் உறவின் சமூகமாக இருக்கவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தனிப்பட்ட தேவைகளை மௌனமாய் ஜெபிப்போம். அன்பான கடவுளே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் இந்த உரிமையோடு உம்மை நோக்கி எழுப்பி இருக்கிற இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை வேண்டுகின்றோம். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். இதய அமைதியை இறைவா, இரக்கத்துடன் எங்கள் பணியை கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகிறோம். நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமக்கு ஏற்புடையதாகி எங்களுள் உமது தெய்வீகத்தை வளர்ப்பதாக ஆண்டவராகி அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்துவில் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அவருடைய நிறைவில் நாங்கள் அனைவரும் பங்கு பெறவும் நீர் திருவுளமானீர். ஏனெனில் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் தம்மையே வெறுமையாக்கி சிலுவையில் சிந்திய தமது இரத்தத்தால் யாவும் அமைதி பெறச் செய்தார். எனவே அவர் அனைத்திற்கும் மேலாக உயர்த்தப்பட்டு தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவருக்கும் நிலையான மீட்பின் காரணமானார். ஆகவே விண்ணகத் தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது: தூய
இதய அமைதியே இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கனிந்து தமை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அது அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களாயிரம் அந்தோணிசாமி உமது அன்பு குழந்தைகள் அத்தனை பேரையும் தெய்வீக அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் கிறிஸ்துவில் மரித்த கிறிஸ்டோஃபர் தொம்மை அந்தோணி, லூர்து சாமி அன்னம்மாள், செபஸ்தியான் மேரி, ஆரோக்கியசாமி மார்ட்டின், அந்தோணிசாமி, பிலோமினாள், சபரிமுத்தாள், ஆரோக்கியம்மாள், அந்தோணியம்மாள், வின்சென்ட் ராஜ், மரி அடைக்கலம், மார்க்ரெத் மேரி, VOA அருள்சாமி, பரிமளா, வியாகப்பசாமி, கமலா, குட்வின் இவர்களது ஆன்மாவையும் ஒளி நிறைந்தவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருளவும் உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து மகிழ்ந்து விரும்பி ஜெபிப்போம். இன்றே எங்களுக்கு
ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதி மற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றவர்கள்.
திருமண அறிக்கை. எல்லாம் வல்ல இறைவன் திருவருளால் சுரண்டை பங்கு சுரண்டிலுக்கு தகப்பனார் காணிக்கராஜ், தாய் அழகு பார்வதி இவர்கள் மகன் ஜோயலுக்கும் சுரண்டை பங்கு சுரண்டிலுக்கு தகப்பனார் அழகுராஜ், தாய் தங்க மாரியம்மாள் இவர்கள் மகள் அழகு சுப்ரியாவுக்கு திருமணம். இது முதலாவது அறிக்கை. இத்திருமண அறிக்கை தடை இருந்தால் கணம் பங்கு தந்தை அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டியது இறைமக்கள் பொறுப்பு. இவ்வாறே திருப்பலி அறிவிப்புகள். 6ஆம் தேதி செவ்வாய் நண்பகல் 11:30க்கு நற்கருணை ஆசீர் குணமளிக்கும் திருப்பலி. திருப்பலி முடிந்ததும் ஓரியிலிருந்து கொண்டு வரப்பட்ட தீர்த்தத்தால் அபிஷேகம். மாலை 7 மணிக்கு திரு எண்ணெய் பூசி நற்கருணை ஆசீர், தொடர்ந்து குணமளிக்கும் திருப்பலி. 7ஆம் தேதி புதன் காலை 6 மணிக்கு பங்கு ஆலயத்தில் திருப்பலி. 8ஆம் தேதி வியாழன் மாலை 7 மணிக்கு அண்ணா நகரில் திருப்பலி. 9ஆம் தேதி வெள்ளி காலை 6 மணிக்கு பங்கு ஆலயத்தில் திருப்பலி. 10ஆம் தேதி சனி காலை 6 மணிக்கு பங்கு ஆலயத்தில் திருப்பலி. மாலை 7 மணிக்கு ராஜகோபாலப்பேரியில் ஞாயிறு திருப்பலி. 11ஆம் தேதி ஞாயிறு பொதுக்காலத்தின் 19ஆம் வாரம். அன்று காலை 7:15க்கு விகே புதரிலும் காலை 9:15க்கு பங்கு ஆலயத்திலும் ஞாயிறு திருப்பலிகள். இவ்வாறு ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியை சிறப்பு செய்தவர்கள் புனித அந்தோனியார் அன்பியம். புனித அந்தோனியார் அன்பியத்திற்கும் இன்று தனது 11வது பிறந்த நாளை கொண்டாடும் சுனோசாவை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் நமது கரவொலி மூலம் நன்றி சொல்லி வாழ்த்து தெரிவித்துக் கொள்வோம். இன்று திருப்பலி முடிந்தவுடன் மறைக்கல்வி வகுப்பானது நடைபெறும். மேலும் சனிக்கிழமைகளில் 4 மணி அளவில் பாலர் சபை மற்றும் நற்கருணை வீரர் சபையானது நடைபெறும். எனவே பெற்றோர்கள் தம் பிள்ளைகளை தவறாமல் அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். புனித கலிலேயன் திருவுருவம் இந்த வாரம் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை நலன் பிலோ இவர்கள் இல்லத்திலிருந்து ஜெரால்ட் மகேஷ் இவர்கள் இல்லத்திற்கு ஜெபிப்பதற்காக எடுத்துச் செல்லப்பட இருக்கின்றது. இத்திரு நிகழ்வுகளில் புனித கலிலேயா சபை உறுப்பினர்கள் பக்தியோடு கலந்து கொண்டு புனித கலிலேயா வழியாக இறையர்களை பெற அன்புடன் அழைக்கின்றோம். நடந்து முடிந்த புனித கிளேலியா திருவிழாவிற்கு நன்கொடைகள் ஏற்கனவே வாசித்தோம். அதில் ஒரு 2 பேருடையது விடுபட்டிருக்கிறது. மரியதாஸ் லூர்து 200 ரூபாய், அண்ணா நகர் செல்வராஜன் 100 ரூபாய், அமளி இன்ஃபண்ட் 200 ரூபாய், பிரபாகரன் நேவிஸ் 500 ரூபாய். ஆக மொத்த வரவு 62,101 ரூபாய். செலவினங்கள்: அழைப்பிதழ் வகைக்கு 5,500 ரூபாய். அழைப்பிதழ்கள் 2 விதமாக: திருவிழா அழைப்பிதழ் 2 பக்கங்கள் மட்டும் கொண்ட அழைப்பிதழ் 2000-உம் 12 பக்கங்கள் கொண்ட புனித கிளேலியாவின் நவநாள் மன்றாட்டு ஜெபம் மற்றும் நமது பகுதியில் உள்ள புதுமைகள் அடைந்தோரின் சாட்சியங்கள் சரிங்க சேர்த்து அது அந்த 12 பக்கங்கள் கொண்டதில் 1000-உம் சேர்த்து 5,500 ரூபாய். 3 நாட்கள் உணவு, சிற்றுண்டி, தேநீர் இந்த வகைக்கு 6,810 ரூபாய். வாகன வகைக்கு 4 குழுக்கள் 5 முறை ரயில்வே நிலையம் சென்று அழைத்து வருதல் வழி அனுப்புதல் வகைக்கு 7,230 ரூபாய். திருவுருவ திருக்கூண்டு கொண்டு வர 1,150 ரூபாய். கொடியேற்ற வளாகம் சுத்தப்படுத்துதல், கொடிமர வகைக்கு வண்ணம் பூசுதல் ஆகிய வகைக்கு 1,554 ரூபாய். சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்த அருட்தந்தையர்களுக்கான செலவீனம் 6,000 ரூபாய். 3 நாட்களும் ஆலய அலங்காரம், பூ, மாலை, பலூன், கோலம் உள்ளிட்ட அலங்கார செலவுகளுக்காக 6,590 ரூபாய். ஒளி அமைப்பிற்கு 11,000 ரூபாய். வாழை, ஆர்ச் மற்றும் திருவிழா நாட்களில் கூடுதலாக எடுக்கப்பட்ட சேர்களுக்கான வாடகை உள்ளிட்டவைகளுக்கு 1,400 ரூபாய். மேலம், கொடியேற்றம் மற்றும் திருவிழா நாட்கள் சப்பர பவனிக்கு வாசிக்கப்பட்ட மேளம் வகைக்கு 3,200 ரூபாய். திருவிழா நாட்களில் ஆரத்தி எடுத்தல், அந்த உறுதிமொழி, பவனி ஆகிய உள்ளிட்ட செலவினங்களுக்காக 1,156 ரூபாய். சப்பரம் வகைக்கு 1000 ரூபாய். திருவிழா அன்று வழங்கப்பட்ட சர்க்கரை பொங்கல் தயார் செய்து விநியோகம் செய்யும் வகைக்கு
5730 ரூபாய். நன்றி நவிழல் அனைவருக்கும் நன்றி சொல்லி பொன்னாடை அணிவித்த வகைக்கு 2573 ரூபாய். மொத்த செலவீனம் 60893 ரூபாய். மொத்த வரவு 62101 ரூபாய். செலவு போக மீதி இருப்பு 1208 ரூபாய். மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவா, நாங்கள் ஒப்பு கொடுத்து உட்கொண்ட இத்தெய்வீக திருப்பலிக்காய் நன்றி கூறுகிறோம். இது எங்களுக்கு அழிவில்லாத வாழ்வளிக்கும் நிலை வாழ்வை தருவதாக ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். பேரின்பம் தொடரட்டும். நன்றி.